வணக்கம் நண்பர்களே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடக்கூடிய வருடத்தின் இந்த காலம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமயம். இன்னைக்கு எங்க சபையின் முதன்மை போதகரும் எங்க மகனுமான பாஸ்டர் ஹாரிசன் தேவ செய்தியை பகிர்ந்துக்க போறாரு. ஈஸ்டரின் அழைப்புதல் என்கிற தலைப்புல அவரு இப்ப பேச போறாரு. இந்த தெய்வ செய்தியோட ஒரு நிமிடத்தை கூட நீங்க தவற விடக்கூடாது. ஒரு சேரை பார்த்து நீங்க இப்பவே உட்கார்ந்துருங்க. உங்ககிட்ட வேதாகமம் இருந்தா அதை எடுத்து திறந்து வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஈஸ்டர் மெசேஜ் கொடுக்க போறாரு பாஸ்டர் ஹாரிசன் அவர்கள். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன் சபையே, இனிய உயிர்த்தெழுதல் ஞாயிறு வாழ்த்துக்கள். இனிய உயிர்த்தெழுதல் தின வாழ்த்துக்கள். நமது இயேசு கிறிஸ்துவை போல யாருமே இல்லை. நீங்க இதுக்கு முன்னே என்னை பார்த்தது இல்லைன்னா, என் பேர் ஹாரிசன். நான் இந்த குழுவில் உள்ள போதகர்களில் ஒருவராக இருக்கேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பாவம், நரகம், மரணம் மற்றும் கல்லறையின் மேல் அவர் பெற்ற வெற்றியையும் கொண்டாட நான் உற்சாகமா இருக்கேன். அவர் பிள்ளைகளிடத்தில் ஈஸ்டர் செய்தியை விட பிரசங்கிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய செய்தி வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னைக்கு இங்க சிலர் முதன்முறையா வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த திருச்சபை அனுபவத்துக்கு நீங்க புதியவரா இருக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்க இயேசுவை பற்றி இவ்வளவு பெருசா பேசுறதுக்கு காரணம், அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல. அவர் வெறும் ஒரு மனிதர் அல்ல. அவர் கடவுளின் மனிதர். அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்க அவரை ஒரே ஒரு முறை சந்திச்சீங்கன்னா அது உங்க உலகத்தையே ஒட்டு மொத்தமா மாற்ற முடியும். கடந்த சில ஆண்டுகளா ஈஸ்டர் தினத்தன்று உங்க முன்னாடி நின்று தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைச்ச மரியாதையா நான் பார்க்கறேன். இன்றும் ஒன்றிணைந்து நாம் அதை செய்ய போறோம். உங்ககிட்ட பைபிள் இருந்தா அதை திறந்து வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21. நீங்க அதை எடுக்கும் வேளையில இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை நான் வரவேற்கிறேன். என் குடும்பத்தின் ஒரு அங்கமா இருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைய நாளில் நாம் தேவனுடைய வீட்டில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஈஸ்டர் என்பதாலும் உயிர்த்தெழுதல் நடந்ததாலும் நமக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த மனித உடல்களை நாம மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் மரித்தவர்களா இருக்க மாட்டோம், சாகாமையை தரித்து கொள்வோம். கிறிஸ்துவை போன்ற மகிமைப்படுத்தப்பட்ட புதிய உடல்களை பெறுவோம். அவருடைய நித்திய ஜீவன் நம்முடையதாய் இருக்கும். அதுதான் நற்செய்தியின் நம்பிக்கை. அதுதான் ஈஸ்டர் தினத்தோட நம்பிக்கையின் செய்தி. அதனால ஈஸ்டர் தினமான இன்றைய நாள் ஒரு வழக்கமான விடுமுறையோ, இல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வந்த தினமோ, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட சூட் கோட்டை நீங்க அணிய கிடைச்ச நாளோ கிடையாது. ஆனா ஒரு விஷயம், நான் போட்டிருக்கிற இந்த சூட் கோட்டை ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும்தான் நான் போடுவேன். கிட்டத்தட்ட 7 வருடங்களா ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் நான் இந்த சூட் கோட்டை தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் இதை போட்டுக்கும் போது என்னையே நான் கண்ணாடியில பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நான் கொஞ்சம் பெருசாயிட்டேனோன்னு. நான் 14 வயசு இருந்தப்போ எடுத்த கோட்டை போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா ஈஸ்டர் என்பது நாம் நம்மோட சிறப்பான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கிற வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய நாள் இல்ல. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தனது உயிரை விட்டு பின்னர் உயிர் தெழுந்தது குழந்தைகளோட ஈஸ்டர் எக் ஹண்ட் ஆடவோ, இல்ல அதிகமா ஹனி பேக்டு ஹாம் சாப்பிடவோ இல்ல. அதை விட அதிக ஆழமான ஒரு விஷயத்துக்காக அவர் நம்மை அழைக்கிறார். நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒன்றுக்காக அவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஈஸ்டர் அழைப்பை பற்றி பேச விரும்புறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. சும்மா சொன்ன, ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, ஈஸ்டர் அழைப்புதல் எனும் தலைப்புல நான் உங்களுக்கு செய்தி வழங்க போறேன். அதற்கு நான் வாசிக்க போற தேவ வார்த்தை யோவான் 21ஆம் அதிகாரம். நாம இன்னைக்கு காலையில படிக்க போகும் வேத பகுதி முதல் பார்வையில வழக்கமான ஈஸ்டர் வாசிப்பு போல உங்களுக்கு தோணாது. ஆனா நம்மால் பார்க்க முடிந்ததை விட இதுல அதிகமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நம்ம வாசிக்க போகும் பகுதியில் உள்ள சூழலை நான் விவரிக்கிறேன். இயேசு ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்துட்டாரு. சொல்லப்போனா நம்ம வாசிக்கும் கட்டத்துல இயேசு தம்முடைய உயிர்த்தெழுந்த உடலோட சீடர்களுக்கு 2 முறை காட்சியும் அளித்து விட்டார். நாம இப்ப இருக்கிற இடத்துல இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, நமது உயிர்த்தெழுந்த இரட்சகர், தமது சீடர்களுக்கு 3வது முறையாக காட்சி அளிக்க போறாரு. இந்த முறை அவர் கலிலேயா கடலோட கரையில தோன்ற போறாரு. அப்ப அவர் தம்முடைய சீடர்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இது கலிலேயா கடலோட இன்னொரு பெயர். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும்
கலிலேய நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறம் வலையை போடுங்கள், உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அதில் இத்தனை மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியவில்லை. 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அவரை கர்த்தர் என்ற சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். உங்க வேத புத்தகங்கள் திறந்தபடியே இருக்கட்டும், நாம இதை மீண்டும் படிப்போம். அதற்கு முன்பு ஜெபிக்கலாம். பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம். உம் வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உம் வார்த்தை எம் கால்களுக்கு ஒளியாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியே, இயேசுவை எங்கள் இருதயங்களுக்கு புதிதாக வெளிப்படுத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். உமது வார்த்தையிலே நாங்கள் அவரை காண்போமாக. அவரது அழகிலும் மாட்சிமையிலும் அவரை காண்போமாக. அவரது தயையும் கிருபையையும் காண்போமாக. இயேசுவை காண முடிந்தால் நாங்கள் அவரை போல ஆக முடியும் என்பதை அறிந்திருப்பதால் இவற்றை கேட்கிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது எங்களை உம்மோடு இணைத்து இங்குள்ள ஒவ்வொரு இதயத்திலும் நகர்வீராக. உங்க வார்த்தையின் மூலம் பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். உங்க பைபிள்களில் 12வது வசனத்துக்கு உங்க கவனத்தை திருப்ப விரும்புறேன். ஏற்கனவே அதை பார்த்துட்டோம், ஆனா அதை பத்தி மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன். இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு தனது சீடர்களை அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து என்ன சொல்றாரு? வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னது போல இந்த வசனம் முதல் பார்வையில ஒரு சக்தி வாய்ந்த ஈஸ்டர் வசனம் மாதிரி தெரியாம போகலாம். இங்க கற்கள் புரட்டப்படல, தேவதூதர்கள் இல்ல, இடிமின்னல் இல்ல, வீரர்கள் இல்ல, எக்காலங்கள் இல்ல, ஆரவாரம் இல்ல. வெறும் உணவு மட்டும்தான் இருக்கு. பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் ஏன் சாப்பாடை பத்தி பேசுறோம்னு சொல்றது எனக்கு கேக்குது. நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, யூத கலாச்சாரத்துல முதல் நூற்றாண்டுல மட்டும் இல்ல, இன்று வரைக்கும் உணவை பகிர்ந்துக்கிறதுன்றது வெறும் உணவை பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்ல, ஒரு உணவுல மிக ஆழமான உறவின் முக்கியத்துவம் மறைஞ்சிருக்கு. யூத கலாச்சாரத்தில் ஒருவரோடு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது தோழமை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலின் இறுதி வெளிப்பாடு. இங்க நமது வசனத்தை பொறுத்தவரை இது வெறும் நட்பு மற்றும் உறவின் வெளிப்பாடு மட்டும் இல்ல. இந்த உணவு பகிர்வு உண்மையில மறுசீரமைப்பை பற்றியது, சமரசத்தை பற்றியது, எல்லாத்துக்கு மேல அது கிருபையை பற்றியது. இயேசு தமது சீடர்களை போஜனம் பண்ண அழைக்கும் போது அவர் அவங்களுக்கு உணவளிப்பது மட்டும் இல்லாம அவர்களை மீண்டும் வரவேற்கிறார். எங்கிருந்து வரவேற்கிறார்னு சிலருக்கு தோணலாம். இதே கதையோட முற்பகுதியை யோவான் 18-19 அதிகாரங்களில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, போலி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு, இரக்கமின்றி அடித்து நொறுக்கப்பட்டு, சுற்றி ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு, இறுதியில் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த மனிதர்கள் அவர் நம்பிக்கை வைத்திருந்த அவருடைய சீடர்கள். 3 வருடங்களாக அவரோடு வாழ்ந்து நடந்து கற்பிக்கப்பட்டு அவரோடு கூட இருந்த அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவரை கைவிட்டாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அவரை சந்தேகப்பட்டாங்க, அவரை காட்டி கொடுத்து மறுதளிச்சாங்க. மெய்ப்பன் இல்லாம சிதறிய ஆடுகளைப் போல அவர்கள் இருந்தார்கள். ஆனா இங்க சில அதிகாரங்களுக்கு பிறகு யோவான் 21 நம்ம பார்க்கிறோம், இயேசு அவங்கள மறுபடியும் மேஜைக்கு அழைக்கிறார். அவங்களுக்காக கடற்கரையில் காலை உணவு தயார் செய்கிறார்.
இதுதான் ஈஸ்டரின் இதயம் நண்பா. உடைந்து போனவர்களை இயேசு தன்னோடு வந்து உட்கார அழைக்கிறார். அவர்கள் அவரை அறிந்து கொள்ள அழைக்கிறார். உடைஞ்சு போனவங்க வந்து அவருடைய கிருபையை அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் அழைக்கிறார். உண்மையை ஒத்துக்கலாமா? சாப்பாடு எல்லாத்தையும் சிறப்பாக்கிடுதில்ல. நாம இந்த வேத பகுதியை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது நான் அந்த காட்சியை மறுபடியும் கற்பனை செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இப்படி நடந்திருந்தா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கடற்கரையில் நின்று கொண்டிருந்த இயேசு தன்னோட சீடர்களை நோக்கி நடந்து சென்று அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு மீன் கிடைக்காம விரக்தியோட இருக்காங்க. அப்ப இயேசு அவங்கள கூப்பிட்டு, பசங்களா வாங்க, நான் உங்க கூட பேசணும்னு சொல்றாரு. அப்ப இந்த காட்சியோட டென்ஷன் கொஞ்சம் அதிகமாயிடும் இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவங்கள பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. இது ஒரு அன்பான சொல். அவர் சொல்றாரு, பிள்ளைகளே, புசிக்க ஏதாகிலும் உண்டா? அவங்க இல்லைன்னு சொன்னதும் வலதுபுறமா வலைய போடுங்கன்னு சொல்லி திரளான மீன்கள் அவங்களுக்கு அகப்படும்படி செஞ்சு அவங்களுக்கு ஒரு அழைப்பையும் விடுக்கிறாரு. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். இதுல எனக்கு பிடிச்ச விஷயம், இயேசு தனது சீடர்களை அவர்கள் இருந்த சோர்வின் நிலையில சந்திக்கிறாரு. அவங்களோட தோல்வியில அவங்க பசியாக இருக்கும்போது அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு சரியா என்ன தேவையோ அதை அவங்களுக்கு வழங்குறாரு. வெறும் அப்பமோ மீனோ அல்ல, அவங்க வயிற்றை நிரப்பக்கூடிய உணவு அல்ல, அவங்களுக்கு மன்னிப்பையும் நோக்கத்தையும் கொடுக்கிறாரு. இந்த தருணம் எவ்வளவு தனிப்பட்ட தருணமா இருந்திருக்கும்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இயேசு இடி மின்னல்களோட காட்சி அளிக்கல, அவர் ஏராளமான தேவதூதர்கள் மற்றும் ஒரு மெகாபோனோட காட்சி அளிக்கல. அவர் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்க முடியும். அதற்கு பதிலாக ஒரு எளிய உணவோடு அவர் வந்தார். இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசுறது உயிர்த்தெழுந்த ராஜாவாகிய இயேசுவை பற்றி. அவர் இந்த பிரபஞ்சத்தோட சாம்பியன். ஆனா அவர் என்ன செய்யறாரு? ஒரு சின்ன நெருப்புல சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காரு. இதன் மூலமா அவர் வல்லமை உள்ளவர் மட்டும் இல்ல, அணுகக்கூடியவர்னு நினைவூட்டுறாரு. இயேசு மரணத்தை வென்றவர். இருந்தாலும் நமது வாழ்க்கையின் சிறிய விவரங்களை பத்தி அவர் அக்கறை கொள்றாரு. அவர் நம்மோடு அமர்ந்து நம்மை தெரிந்து கொண்டு இறுதியில் நம்மை மீட்டெடுக்கவும் விரும்புறாரு. இன்னைக்கு உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நீங்க இதை கேட்கணும்னு நான் விரும்புறேன். ஈஸ்டர் என்பது நாம நம்பக்கூடிய ஒன்று மட்டும் இல்ல. ஈஸ்டர் என்பது நாம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு அனுபவம். உயிர்த்தெழுதல் என்பது எப்பவோ நடந்த ஒரு கடந்த கால நிகழ்வு அல்ல, அது ஒரு நிகழ்கால அழைப்பு. நீங்க எங்க போயிருந்தாலும், நீங்க என்ன செஞ்சிருந்தாலும், தற்போது நீங்க எங்க இருந்தாலும், இயேசு தமது கரத்தை உங்களை நோக்கி நீட்டி உங்களை தம்மிடத்தில் அழைத்து சொல்றாரு, ஹே வா வா, வந்து என் கூட மேஜையில வந்து உட்கார்ந்து போஜனம் பண்ண. அவர் நம்மை அழைக்கும் போது சும்மா சாப்பிட மட்டும் அழைக்கல, ஒரு புத்தம் புதிய வாழ்க்கைக்குள்ள நம்மை அழைக்கிறாரு. ஒரு ஒற்றுமையான வாழ்க்கைக்கு அழைக்கிறாரு. மறுசீரமைப்பு மற்றும் நோக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ஈஸ்டரின் அழைப்பு. இன்னைக்கு இதை பத்தி உங்களோட பேச எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு. இருந்தாலும் நான் இங்கிருந்து தொடங்குறேன். ஈஸ்டர் என்பது இயேசுவோடு கூட ஒன்றிணைய நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அழைப்பு. நல்லா கேட்டுக்கோங்க. உயிர்த்தெழுதல் என்பது இயேசு மரணத்தை வென்றார் என்பதற்கான சான்று மட்டும் இல்ல, அவர் அதையும் செஞ்சாரு. ஆனா நமது அன்றாட வாழ்க்கையில நம்ம இயேசுவுடனே கூட சேர்ந்து நடக்க அவர் நமக்கு விடுக்கிற ஒரு அழைப்பு தான் ஈஸ்டர். அதுக்கு பேரு தான் கம்யூனியன். அது கம்யூன் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. ஒருவரோடு தொடர்பு கொள்வது, அப்படின்னா ஒருவரோடு நெருங்கிய கூட்டுறவுல வாழ்வது. இந்த இடத்துல நமது இரட்சகர் கூட சேர்ந்து வாழ்வது. கம்யூனியன் என்கிற இந்த நற்கருணையின் அழைப்பிற்கான அமைப்பு இந்த வேத பகுதியில எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு சிம்மாசன அறையில இல்ல, ஒரு பிரம்மாண்டமான பால் ரூம்ல இல்ல, ஒரு புனித கோயில்ல இல்ல, அல்லது வியப்பூட்டும் அளவுக்கு ஒரு மலையோட உச்சியில கூட இல்ல. இது எங்க நடக்குது? உணவு உண்ணும் மேஜையில. ஒரு சிறிய கடற்கரை நெருப்புல சமைக்கப்பட்ட ரொட்டி, மீன் போன்ற எளிய உணவு மூலமா. அது ஒரு பெரிய விருந்தோ அல்லது விரிவான விழாவோ இல்ல. அங்கிருந்தது இயேசுவும் பசியுள்ள சில சீடர்களும் கொஞ்சம் உணவு மட்டும்தான். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயமும் அதேதான். அது என்னன்னா, இயேசு நம்மை அங்கேயே சந்திக்கிறார். எங்க? சாதாரண நிலைமையில நாம இருக்கிற இடத்திலேயே அவர் நம்மை சந்திக்கிறார். அதுதான் நற்செய்தி. உங்களை பத்தி தெரியாது, ஆனா நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். அவர் என்னை சந்திக்க நான் தயாராகணும்னு என் வாழ்க்கையை சரியான முறையில செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை சந்திக்கணும்னா நான் முழு பைபிளையும் மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். அவர் என்னை சந்திக்க தயாராகணும்னா கவிநயத்தோட ஜெபிக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். இதற்கெல்லாம் மாறாக அவர் என்னிடம் வந்து நான் இருக்கிற இடத்திலேயே என்னை சந்திக்கிறார். அவர் என்கிட்ட, ஹாரிசன் வா உட்காரு, போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை சொன்னேன். யூத பாரம்பரியத்துல உணவை பகிர்ந்து கொள்வது என்பது அது சாதாரணமா சாப்பிட்றதை மட்டும் குறிக்காது. அந்த செயல் ஒரு ஆழமான தொடர்பையும் கூட்டுறவையும் குறிக்கும். அது ஒருவரை உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வது போல, அவர்களை உங்களோட குடும்பத்தின் ஒரு பகுதியா வரவேற்பது போல. இதனாலதான் சுவிசேஷங்கள்ல பல இடங்கள்ல இயேசு தனது ஊழியம் முழுக்க மக்களோடு தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததை நாம பார்க்க முடியுது.
நாம பேசுறது இந்த உலக ரட்சகரை பத்தி. ஒருவேளை நாம கூட சேர்ந்து சாப்பிட தயங்குற மக்களோட அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் தொடர்ச்சியா வரி வசூலிப்பவர்களோட, பாவிகளோட, புறக்கணிக்கப்பட்ட இழிவான மக்களோட சாப்பிடுறாரு. ஏன் அப்படி பண்றாரு? அவர் அவர்களோட உணவருந்துவது அவர்களின் வயிற்றை நிரப்ப மட்டும் இல்ல, அவர்களோட ஆன்மாவை நிரப்பவும், அவர் யார், எதற்காக வந்தார் என்பதற்கான உண்மையான வெளிப்பாட்டை அவங்களுக்கு வழங்கவும் தான். லூக்கா 24 உள்ள எம்மாவுசுக்கு போயிட்டு இருக்கிற 2 சீடர்களை பற்றிய கதை எனக்கு இப்போ நினைவு வருது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களை சாலையில சந்திச்சு அவங்களுடனே கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் அவர் யார் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அவங்க சாலையில நடந்து போகும்போது இல்ல, சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தப்போதான். அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவர் இயேசுன்னு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு கதை எனக்கு இப்போ நினைவு வருது. ஆயக்காரனாகிய ஜக்கேயுவின் கதை. ஒருவேளை நீங்க சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா சண்டே ஸ்கூல்ல பாடுற இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜக்கேயு ஒரு குள்ளமான மனிதன், அவன் குள்ளமானவனாயிருந்தான். காட்டத்தி மரத்தின் மீது ஏறி இயேசுவை பார்க்க முயன்றான். அங்கு வந்த இயேசு அவனை பார்த்து, ஜக்கேயு, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இறங்கி வா, இன்று நான். என் கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்கன்னு நினைச்சேன். ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்த ஜக்கேயு, இயேசு அவனோட வீட்டில் போஜனம் பண்ண வந்தார். ஜக்கேயுக்கு இயேசு கிறிஸ்துவோட கிருபை மற்றும் அவரோட கருணையின் வெளிப்பாடு எங்க கிடைக்குது? உணவு மேஜையில். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு மீண்டும் அதை செய்கிறார். அவர் தன்னோட சோர்வுற்ற குழப்பமான சீடர்களை ஒரு எளிய உணவுக்காக அழைக்கிறார். ஏன்னா நற்செய்தியின் மையம் இயேசுவுடனான உறவு மற்றும் ஒற்றுமைதான். ஆனால் நம்ம நேர்மையாக சொல்லணும்னா சில நேரங்களில் இயேசுவை இந்த வழியில் பார்க்க நாம் போராடுறோம். அவர் அணுக முடியாதவரா நம்மில் பல பேருக்கு தெரிகிறாரு. நம்மில் பலருக்கு அவர் நம்மை ஒதுக்கி வைத்திருப்பவராகவும் நம்மிடமிருந்து தொலைவில் இருப்பவராகவும் தெரிகிறாரு. நாம் அவரோடு இணைவதற்கு முன்பு நம்மை நாமே தயார்படுத்த அவர் காத்திருக்காருன்னு நாம் நினைக்கிறோம். இங்கே உண்மையிலிருந்து எதுவும் தொலைவில் இல்லை. நான் இதை பற்றி இப்படி யோசிக்க விரும்புகிறேன். எனக்கும் என்னோட மனைவிக்கும் இந்த உலகத்தில் நெருங்கிய நண்பர்கள் யாருன்னா பாஸ்டர் ரயன் மற்றும் கிரேஸ். அவங்க எங்கள் ஸ்டாஃபாக இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் குடும்பமாக டின்னர் சாப்பிடுவோம். நாங்கள் முறைகளை மாற்றிக்குவோம். அதாவது ஒரு வாரம் நான் என்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஜான்சன்ஸோட வீட்டுக்கு போவேன். அடுத்த வாரம் அவங்களோட குடும்பத்தோட என்னோட வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் ஒன்றா உணவை பகிர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் இதை பல வருடங்களாக செஞ்சுட்டு வர்றதாலும் நாங்கள் மிக நெருங்கிய உறவில் இருப்பதாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் கதவை தட்டுறதும் இல்லை, கதவு முன்னாடி நிற்கிறதும் இல்லை. கதவை திறந்து எங்களோட சொந்த வீடு மாதிரி உள்ளே போவோம். நேர்மையாக சொன்னால் நண்பர்களுக்குள்ள அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வேத பகுதியையும் எங்கள் ஃபேமிலி டின்னரையும் பற்றி யோசிக்கும் போது, ஒருவேளை ஒரு முறை ஃபேமிலி டின்னர் சமயத்தில் ஜான்சன்ஸ் வீட்டுக்கு வந்து கதவு வழியாக உள்ள வரதுக்கு பதிலாக ரயன் வாசல்ல நின்றுட்டு உள்ள வர மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கப்பா உள்ளவான்னு சொல்ல, அதுக்கு அவர் எனக்கு வர விருப்பம் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையை நான் ஒழுங்கான முறையில் அமைக்கணும், என்னோட கடன்களை அடைக்கணும், அப்புறம் என்னோட குழப்பங்களுக்கு நான் பதிலை தேடி கண்டுபிடிக்கணும், என்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொன்னா, ஒருவேளை என் வீட்டு வாசல்ல நின்று என்னோட நண்பன் அப்படி சொன்னான்னா, நான் சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, வா வந்து உட்காரு, நம்ம முதல்ல சாப்பிடலான்னு சொல்லுவேன். இயேசுவும் இதே வழியில தான் இயங்குறாரு. உங்க வாழ்க்கையை நீங்க சரியான முறையில செயல்படுத்தும் வரை அவர் காத்திருக்கணும்னு நினைக்கல. அவரோடு வந்து நீங்க கூட்டுறவை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்தணும்னு அவர் காத்திருக்கல. அவருக்கு உங்க போராட்டங்கள் ஏற்கனவே தெரியும், உங்களோட நிலைமை அவருக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, உங்கள் கேள்விகள் அவருக்கு ஏற்கனவே தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் உங்களை நோக்கி பார்த்து என்ன சொல்றாருன்னு தெரியுமா? வா வா வந்து என் கூட உட்காரு, நாம இப்போ போஜனம் பண்ண போறோம். இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, நாம இயேசு கூட உட்கார்ந்தோம்னா மாற்றப்பட்ட நபராக தான் திரும்புவோம். வேதாகமத்தை படித்தா உங்களுக்கே தெரியும், இயேசு மக்களோடு அமரும்போது அவங்க மாற்றம் அடைவாங்க. இயேசு மக்களை மாற்றுபவர். இன்னும் சொல்லப்போனால் இன்று நாம் பார்க்கும் வேத பகுதியில் சீடர்கள் காலை உணவுக்கு வந்தாங்க. அவங்க சோர்வடைந்து நிச்சயமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க திரும்பி போகும்போது அவங்க மீட்டெடுக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு தங்களோட அழைப்புக்குள்ள மீண்டும் அடியெடுத்து வைக்க தயாராக இருந்தாங்க. இயேசுவுடனான தொடர்பு அதை தான் பண்ணும். அது வெறுமனே அவர் கூட நேரத்தை செலவிடுவது மட்டும் இல்ல, அவருடைய உன்னத பிரசன்னத்தால மாற்றப்படுவதை பற்றியது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில தன்னோடு கூட சேர்ந்து உட்கார இயேசு உங்களை எங்கே அழைக்கிறார்? ஒருவேளை உங்கள சிலர் உங்களோட சொந்த பலத்தை நம்பி இருக்கலாம். நீங்க நீண்ட காலமாக வெறுமையா ஓடிக்கொண்டே இருக்கலாம். நமது இரட்சகர் இன்று உங்களை அழைத்து வந்து உட்காரு, என்னோடு இளைப்பாரு, ஏனென்றால் என் நுகம் எளிதானது, எனது சுமை லகுவானது. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்,
நான் உங்களுக்கு வழங்குவேன். உங்கள் சொந்த பலத்தில் இதை செய்ய நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கலாம், ஆனால் எனது விருப்பத்திற்கு வெளியே உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற சிலர் கடந்த கால தோல்விகளால் உங்களுக்கு இருக்கும் குற்ற உணர்ச்சியின் காரணமா நீங்க போராடி பின்வாங்கப்பட்டதா உணரலாம். நமது இரட்சகர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை அழைத்து, இங்க பாரு, என்கிட்ட வா, வந்து என்னோடு உட்காரு, நான் உன்னை மீட்டெடுப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களில் சிலர் ஒரு வகையான வியக்கத்தகு மவுண்டைன் டாப் மொமெண்ட்டுக்காக காத்திருக்கலாம், ஒரு அற்புதமான நிகழ்வுக்காக காத்திருக்கலாம். இயேசு இன்று உங்களை அழைத்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. உன்னால என்னை பார்க்க முடியுதோ இல்லையோ, உணர முடியுதோ இல்லையோ, நான் உன் கூட தான் இருக்கேன். உன் வாழ்க்கையின் அன்றாட தருணங்களில் நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன்னு உங்களுக்கு நினைவூட்டுறாரு. உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கையை தான் விடுக்கிறேன். அவருடைய அழைப்பை தயவு செஞ்சு நிராகரிச்சிடாதீங்க. நம் உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களை அழைத்து வந்து மேஜையில் உட்கார்ந்து என்னோடு போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. அது வெறும் உணவுக்கான அழைப்பு மட்டும் இல்ல, அவரது நற்கருணையை அனுபவிக்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைப்பு. நம்மை மீட்டமைக்கவும் நமது நோக்கத்தை புதுப்பிக்கவும் நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதையே திரும்பவும் சொல்றேன். உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்றில் ஒரு வெற்றிகரமான தருணம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆழமான தனிப்பட்ட அழைப்பு. இது உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள் மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் நோக்கத்தை பெறுவதற்கான அழைப்பு. நாம இப்போ மீண்டும் வேத பகுதிக்கு செல்லலாம். அப்ப பேதுரு என்ன பண்ணாருன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வந்திருப்பது இயேசுன்னு தெரிஞ்சதும் அவர் படகுல இருந்து தண்ணீர்ல குதித்து கரைக்கு நீந்தியே வராரு. நீந்தி வந்தவர் கடற்கரையில அந்த அதிகாலை நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப குளிருது. நனைஞ்சிருந்த அவரு நெருப்பால தன்னையே சூடாக்க முயற்சிக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு வாசனை அவருக்கு வருது, மரக்கரியோட வாசனை. அது அவருக்கு ஒரு நிகழ்வை நினைவூட்டுது. இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அன்று இரவு பேதுரு பிரதான ஆசாரியரின் முற்றத்தில் நின்று கொண்டிருந்த போது அவர் ஒரு மரக்கரி நெருப்புக்கு பக்கத்துல நின்றபடியே தன் கைகளை சூடேத்திட்டு இருந்தாரு. அப்புறம் விரைவா அடுத்தடுத்து 3 முறை இயேசு கிறிஸ்துவ வெவ்வேறு நேரங்கள்ல அவர் மறுதளிச்சாரு. தேவையில்லாத நினைவுகள் விரைந்து வர்றது எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை செய்ய வாசனைக்கு ஒரு தனித்துவமான சக்தி இருக்கு. நீங்க எப்போவாவது ஒரு ரூம்குள்ள போய் ஒரு வாசனையை உணரும் போது அது நீங்க ஞாபகம் வச்சுக்க விரும்பாத ஒரு நினைவுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருந்தா இந்த நொடி பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அவர் முகமுகமாய் இரட்சகரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிந்திச்சு பார்த்தோம்னா இது பேதுருவுக்கு ஒரு முழுமையான தருணம். ஒருவேளை பேதுருவோட இடத்துல அங்க நான் இருந்திருந்தேன்னா நான் உங்ககிட்ட நேர்மையாவே சொல்லிடுறேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நான் கொஞ்சம் பதட்டமா உணர்ந்திருப்பேன். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை இரட்சகர் என்ன அவமானப்படுத்த போறாரா, இல்ல நான் செஞ்சது மாதிரியே அவர் என்ன கைவிட்டு என்ன மறுக்க போறாரா, இல்ல எனது மற்ற தோழர்களுக்கு முன்னாடி என்ன சங்கடப்படுத்த போறாரா, இல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்ற போறாரா. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேதுருவோட இடத்துல நம்மை பொருத்தி பார்க்கணும். இது ஒரு பதட்டமான உச்சக்கட்ட தருணம். அடுத்து நடக்க போறது ஒன்னு பேதுருவை உருவாக்கும், இல்ல அவரை உடைக்கும். ஆனா இயேசு வெளிப்படுத்த போவது உண்மையும் கிருபையும் ஒன்றாக இணையும் போது எப்படி இருக்கும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. என இயேசு பேதுருவோட தோல்வியை வெறுமனே புறக்கணிக்கல, அதே நேரத்தில் அவர் பேதுருவை அவமானப்படுத்தவும் இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? அவர் மறுசீரமைப்புக்காக ஒரு மேஜையை தயார் பண்றாரு. சொற்பொழிவுக்காக இல்ல, உணவுக்காக. இயேசு பேதுருவை பார்த்து கோவமா, பேதுரு என்ன 3 முறை மறுதளிச்சியே, அதை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்கல. அவர் சாப்பாடை தயார் செஞ்சாரு. அது அவனுக்கு பரிமாறி நட்பு மற்றும் நல்லிணக்கத்தின் மேஜையில அமர்ந்து ஒன்றாக உணவை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறாரு. நமக்கு அதிக நேரம் இல்லாததால நம்மளால வசனங்களை ஒன்னா படிக்க முடியாது. ஆனா நீங்க வீட்டுக்கு போனதும் இந்த வேத பகுதியை படிக்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. குறிப்பா 15 மற்றும் 19 வசனங்களை பாருங்க. இயேசுவும் பேதுருவும் சீடர்களும் ஒன்றாக உணவருந்திய பிறகு இயேசு அன்பாகவும் மென்மையாகவும் பேதுருவை நோக்கி திரும்பி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு. அவர் அதை பேதுரு கிட்ட 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டும் கேட்கல. பேதுரு தன்னை மறுதளித்த ஒவ்வொரு தருணத்தையும் பொருத்தி 3 முறை கேட்கிறாரு. அதை கிருபையின் தருணத்தால ஈடு செய்கிறாரு. பேதுருவை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்காக இயேசு பேதுருவோட காயங்களை திறக்கல, அதுக்கு பதிலா நம் இரட்சகர் குணப்படுத்துதலுக்கான கதவை திறக்கிறாரு. இயேசு தோல்வியை தவிர்க்கல, ஆனா அவர் பேதுருவையும் தோல்வியில தவிக்க விடல. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு? அவர் மொத்த கதையை மறுபடியும் எழுதுறாரு. ஏன்னா கிருபை நமது வாழ்க்கையில அதைத்தான் செய்யும். இங்க இயேசு ஒவ்வொரு முறையும் பேதுருக்கிட்ட என்னை நேசிக்கிறியான்னு கேட்கும்போது, ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு பேதுரு சொல்றாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இதை பத்தி ஆழமா பேச எனக்கு விருப்பம் தான், ஆனால் போதுமான நேரம் இல்லை. ஆனா இது ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இயேசு பேதுருவை மன்னிக்க மட்டும் செய்யல, அவரை மீண்டும் பணியில் அமர்த்துறாரு.
அவர்கிட்ட, ஏய், நீ தோத்து போயிட்டியா? அது உன்னை தகுதியற்றவன் ஆக்காது. இன்னும் சொல்ல போனா உன்னோட தோல்விதான் உன்னை தயார்படுத்துச்சு. இனி வரவிருக்கும் விஷயங்களுக்கு அதுதான் அடிப்படையா அமைய போகுதுன்னு சொல்றாரு. இதே பேதுருவின் பிற்கால வாழ்க்கை கதையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, ஒரு கோழையாக இயேசுவை 3 முறை மறுதலித்த அதே பேதுரு தைரியமாக நின்று உயிர்த்தெழுதலை பிரசங்கிச்சாரு. அவர் நற்செய்தியின் செய்தியையும் இயேசுவின் செய்தியையும் உயிர்த்தெழுதலையும் மிகவும் தைரியமா பிரசங்கித்ததால அவர் ஒரு தியாகியா தனது உயிரை கொடுத்தாரு. ஒரு நபரோட வாழ்க்கையில கிருபை என்னென்ன செய்ய முடியும்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உயிர்த்தெழுதலின் சக்தி அதைத்தான் பண்ணுது. அது நமது மோசமான தருணங்களின் சாம்பலை எடுத்து அதுக்கு மீண்டும் ஒரு நோக்கத்தை கொடுத்து அதை புதுசா உருவாக்குது. தேவ கிருபை நமது தோல்வி ஒருபோதும் நடக்காத மாதிரி பாசாங்கு செய்யாது. மாறாக அதுக்கு ஒரு புது நோக்கத்தை கொடுக்குது. அது இயேசுவுடனான உறவை மீட்பது மட்டும் இல்லாம நமது வாழ்க்கைக்கான காரணத்தையே மறுபடியும் எழுப்புது. இன்று அதை பத்தி நீங்க சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன். நம் சொந்த வாழ்க்கையில் எத்தனை முறை நமது மோசமான தருணங்களில் நம்மை நாமே தகுதியற்றவர்களாக ஆக்கிக் கொள்கிறோம். நம்ம நம்மளை பற்றியே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மக்களுக்கு எனது உண்மையான முகம் தெரிஞ்சிருந்தா, நான் எங்கே இருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் என்ன சிந்திக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்னை மீண்டும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு. உண்மையை சொல்லப்போனா பெரும்பாலும் உலகம் அப்படிதானே இயங்குது. இங்க நீங்க ஒருத்தருக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை பொறுத்து தானே அன்பே வழங்கப்படுது. இங்க பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலும் பல கிறிஸ்தவர்கள் உலக மக்கள் கிட்ட வச்சிருக்கிற நீங்க எனக்காக என்ன செஞ்சீங்கிற அனுமானத்தை எடுத்துட்டு போய் அதை நமது ஆண்டவராகிய பிதாவின் மீது நாம் கொண்டுள்ள உறவின் மேல வைக்கிறோம். அவருக்கு என்னை பத்தி உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா, என்னை விழுங்கும் எண்ணங்கள், நான் எங்க இருந்தேன், நான் என்ன செஞ்சேங்கிறத அவர் தெரிஞ்சிருந்தா, அவர் என்னோடு எதையும் செய்ய விரும்ப மாட்டார்னு நினைக்கிறோம். உங்களால அவருக்கு என்ன செய்ய முடியுங்கிற அடிப்படையில் அவர் உங்களை நேசிக்கல. நீங்க அவருடையவர் என்பதால அவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை படைச்சதால அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட நீங்க இங்க வந்திருந்தா, ஏதோ காரணத்துக்காக உங்க கடந்த காலம் உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து தூரமா வைக்க நீங்க அனுமதிச்சிருந்தா, ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஈஸ்டர் உங்களோட தருணம். உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களை அழைக்கிறாரு, உங்களை வரவேற்கிறாரு. உங்களை கண்டிக்கவோ உங்கள் தோல்விகளை உங்கள் முகத்தில் வீசவோ இல்ல, மாறாக மேஜையில் வந்து அவர் பக்கத்துல உட்கார உங்களை அழைக்கிறாரு. அவர் ஏற்கனவே உங்களுக்காக உணவை தயாரா வச்சிருக்காரு. அவர் மேஜையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்க நம்ம கிருபையின் அற்புதத்தை அனுபவிக்க முடியும். சங்கீத புஸ்தகத்துல தாவீது ராஜா ஒரு கேள்வியை கேட்டாரு. அதை ஒரு அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் யார் நிலை நிற்பார்கள்? அதற்கு பதில், யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் சிலுவையில் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் நமது பாவங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. நம்ம செஞ்ச நீதியின் செயல்களால இல்ல, நம்ம சரியான ஜெபங்களை அவரை பார்த்து சொன்னதால இல்ல, சரியான வாழ்க்கைய வாழ்ந்ததால இல்ல, நாம அதற்கு தகுதியற்றவர்கள். நம்ம ஆண்டவரின் கிருபையையோ அல்லது இலவசமா வழங்கப்படும் ரட்சிப்பையோ சம்பாதிக்கல. ஆண்டவர் அவரது கிருபையால நமது விசுவாசத்தின் மூலம் கிரியைகளை செய்கிறார். இதுல எந்த மனுஷனும் சுயநலமா பெருமை கொள்வதற்கு இடம் இல்ல. நாம நல்லவங்கிறதால இல்ல, அவர் நல்லவரா இருக்கிறதால அவர் நம்மள நேசிக்கிறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய அன்பு, கருணை மற்றும் இரக்கம் நாம மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்மள தூண்டுது. அதற்கு நமக்கு உதவ அவர் தமது பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்புறாரு. இந்த ஈஸ்டர் உங்களுக்கு சிறப்பான ஈஸ்டர் அமைய இயேசுவின் நாமத்தினால நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.